எசேக்கியேல் 36:25 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்ம பரிசுத்தமாக்கப்படுவது இதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. எப்படி பரிசுத்தமாக வாழ்றது? பாவம் நிறைந்த உலகம். டக்குன்னு கோவம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இச்சை வந்துடுது, ஒரு தவறு நடந்துருது. என்ன செய்யறது? சில பாவத்தை விட முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியலன்னு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை சுத்தமாக்குவேன், சுத்தமாவீங்க. நானும் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள். வாலிப நாட்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோமா, நிறைய போராட்டம். அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழறது? பரிசுத்தமாக வாழன்னு ஆசை இருக்கு. எப்படி? ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் பலத்தினாலெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு வசனருக்கு ஆண்டவர் பேசினார். நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்தில் காத்துரு, வசனத்தை தியானி. இதான் ரகசியம். அதனால தான் தினம் காலையில் எழும்பி அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. என் கண்ணில் பரிசுத்தம் வேணும், சிந்தனையில் பரிசுத்தம் வேணும், என்னுடைய அவயவங்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் பரிசுத்தம் இருக்கணும். தினமும் ஜெபிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்வார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்ற வார்த்தையின்படி அவர் பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்பார்.